இப்போ சோஷியல் மீடியால நடிகர் ஸ்ரீ பற்றிய விவாதங்கள் தான் அதிகமாயிட்டே இருக்கு. இருக்கப்பட்ட படத்துக்கு பிறகு சென்னையை விட்டு கிளம்பிய அவரு இப்ப எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தொடர்ந்து வீடியோ போட்டு மனுஷன் ஜாலி பண்ணிட்டு இருக்காரு. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அவர் டெல்லி ஹரியானா பகுதியில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இல்ல அவர் தாய்லாந்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஸ்ரீயை யாராலையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது தான் உண்மை. அவருடைய நம்பருக்கு கால் செய்தா கூட அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரா. அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்களே இதனால தவித்து போயிருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூஸ் பார்க்கும் பொழுது தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க நெட்டிசன்கள் லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஒவ்வொரு வீடியோக்களையும் டேக் பண்ணி ஸ்ரீயை காப்பாத்துங்க, ஸ்ரீக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில லோகேஷே ஸ்ரீயை தொடர்பு கொண்டு பேச முயற்சி செய்திருக்காரா. கூலிப்பட வேலைகள்ல பிஸியாக இருந்தாலும் அவருடைய நம்பருக்கு தொடர்ந்து முயற்சி செய்துட்டு வர்றாரா லோகேஷ் கனகராஜ். ஆனா ஸ்ரீ அவருடைய அழைப்பை இதுவரை ஏற்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி என்னதான் மனிதர்கள் மீது அவருக்கு கோபமோ தெரியல அப்படின்ற மாதிரியும் சினிமா வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனா தொடர்ந்து தன்னுடைய அம்மாவுக்கு மட்டும் ஸ்ரீ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காராம். ஆனா அவங்களுடைய அம்மா நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டா பதட்டத்தோட எந்த பதிலுமே சொல்லாம உடனே கட் பண்ணிடுறாராம் காலை. சோ இந்த தகவலை தற்போது வலைபேச்சு பிரபலம் பிஷ்மி தெரிவிச்சிருக்காரு. ஒரு நல்ல திறமையான நடிகர் இந்த அளவுக்கு மாறி போயிட்டார் அப்படின்ற மாதிரியும் அவர் கவலையை தெரிவிச்சிருந்தாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா கால் பண்ணி அவங்க அம்மாக்கு பேசுறாரு அப்படின்னா அவருடைய லொகேஷன் ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல போலீஸ் அதை ட்ராக் பண்ணி அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.